வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முவேல். வணக்கம் நூலே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல காம்பாக்டா இருக்கக்கூடிய ஒரு 3BHK இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் வில்லா பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுவுமே உங்களுக்கு வந்து போரூர் நியர்பைல வரக்கூடிய ஒரு லொக்கேஷன்ல தாங்க இந்த வீடு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வரும். உங்களுக்கு ஹெட்ரூம் செட்டி டேங்க் எல்லாமே சேர்த்து 1250 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வருங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கபோர்டர் மாடல் கிச்சன் வுட்ல டிவி பால்சலிங் ஒர்க் முதல் கொண்டு எல்லாமே பண்ணித்தரோம். அதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமில் மட்டும் காற்று முதல் கொண்டு நம்ம எல்லாமே போட்டும் கொடுத்துறோம். இந்த வீடு போரூர் நியர்பையில் எங்கே இருக்குது, இதோட விலையெல்லாம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து நம்ம கிட்ட ஐயப்பந்தாங்கல், போரூர், தெல்லியாரகரம் அண்டு மாங்காடு இந்த சரௌண்டிங்கும் 3BHK வீடுகளும் இருக்குங்க. அந்த வீடோட வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். அங்கே நீங்கள் பார்க்கணுன்னாலும் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அனைத்துமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். குரூப் எதுவும் அதில். வணக்கம் நண்பர்களே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 வீட்டை கட்டியிருக்கோங்க. 4 வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சேல்ஸ் முடிச்சு அதில் கொடுத்துமே வந்துட்டாங்க. கார்னர் வீடு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீடு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி 2 வீடு இருக்குது. அண்ட் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு வீடு இருக்குங்க. இதில் சவுத் ஃபேஸிங் வீடு மாடல் மட்டும் நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு மாடல் உள்ளுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாடலாக தான் இருக்கும். ஃபேஸிங் மட்டும் உங்களுக்கு பாருங்க. ரோடு வித்துமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 அடி ரோடு தான் இது. இந்த வீடுகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் நியர்பையில் மதுரம் நகர், அதாவது உங்களுக்கு போரூர் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு V7 ஹோட்டல் வரும். ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல அந்த V7 ஹோட்டல் பேக் சைடில் கரெக்டாக ஒரு 1.25 கிலோமீட்டரில் வரக்கூடிய வீடுகள் தான் இது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீட்டில் ஒரு வீடு மட்டும் முடிஞ்சிருக்கீங்க. மீதி 3 வீடு வந்து சேல்ஸுக்காக இருக்குது. அதில் ஒரு வீடோட மாடல் மட்டும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்னர் வீடு. இது வந்து சேல்ஸ் முடிஞ்சிருச்சு, கொடுத்துமே வந்துட்டாங்க. அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. இது வந்து சவுத் ஃபேஸிங் வீடு. 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட அழகான தனித்தனி வீடுகள் தான். வீடோட உள்ளமைப்புலாம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துடலாங்க. மெயின் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் கேட்டுமே இருக்குங்க. நல்லா காரும் ஏறலாம், அந்தளவுக்கு ரேம்ப் தான் நம்ம போட்டிருக்கோம். நடுவுலையும் வந்து உங்கள் ஸ்டெப்பும் கொடுத்துருக்கோம் ஏறுற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரஃப் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். ஷோப் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேங்க. அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டி டேங்க் எடுத்தது. வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பேஸ் இபி கனெக்ஷனும் இருக்குங்க. இந்த எல் ஷேப் வால்க்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு செராமிக் டைல்ஸுமே நம்ம ஒட்டியிருக்கோம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 அடி வரைக்கும் ஒரு சர்வீஸ் ஏரியாவும் வரும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஈசானத்தில் போருமே நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து சவுத் ஃபேஸிங் வீடுங்க. மெயின் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டும் இருக்குது. அங்கே வந்து மெயின் டோர் டிவிலையும் அமைச்சும் இருக்கும். இது மெயின் டோர் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹால். வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% ஒர்க் தான் இருக்குது. ஒர்க்குமே வந்து போயிட்டு இருக்குங்க. இன்னொரு 15 டேஸில் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டே வச்சுருக்கோம். வுட்டில் இது எல்லாமே வுட்டில் வச்ச டிவி யூனிட் தான். ட்ராஸுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ராஸ் வரைக்கும் இருக்குது. பால்சலிங் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் வந்து உங்களுக்கு பேனல் லைட்டுமே வந்துடுவாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது கிச்சனில் உங்களுக்கு வெளிச்சத்துக்காக ஒரு சனமாக இருக்குது. இது வந்து கபோர்டு இருக்கும், பண்ணியும் வச்சுருக்கோம். அண்ட் வந்து உங்களுக்கு கவுண்டர் டாப் வந்து கிரானைட் வச்சுருக்கோம். சிங்கிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. சிம்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு கொடுத்துருவோங்க. சிம்னியும் இதுக்குள்ள வந்துடும்.
அது கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறது நம்ம படிக்கட்டுங்க. அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. பெட்ரூமுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனா இருக்கக்கூடிய பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்ல உங்களுக்கு கிளாஸ் ஃபுல்லா வந்துடும். ஃபிட்டிங்ஸும் உங்களுக்கு பேரியர் ஃபிட்டிங்ஸ் வந்து வந்துடுவாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம். ஒர்க்கு போயிட்டு இருக்கனால பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே இந்த ரூம்ல தான் வச்சிருக்கோம். எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாமே. இது ஒரு உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல காம்பாக்டா தான் இருக்கும். இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷெல்ஃப் கபோர்டும் இருக்கு. அண்ட் லேப்டுமே நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபேனல் லைட்டுமே மாட்டியும் கொடுத்துரும். ஃபேன் ஆல்ரெடி இருக்கு உங்களுக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் இருக்குங்க. அதை பத்தி பார்க்கலாம். இப்போ படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து இன்வெர்டர் வச்சுருந்தா இங்கே வச்சுக்கலாம். நம்ம அதுக்கான ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்கோம். இன்வெர்டர் வச்சுக்கலாங்க. படிக்கட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரைனைட் போட்டிருக்கோங்க. கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறி வந்தீங்கன்னா இது ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய லாபி ஏரியா. ஓரளவுக்கு நல்லா ஸ்பேசிஸாகவும் இருக்கும் அந்த லாபி ஏரியா பொறுத்த வரைக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சர்வீஸ் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான பாயிண்ட்டுமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லுமே நம்ம போட்டிருக்கோம். டபுள் டோர் டைப்ல உங்களுக்கு யூபிவிசி விண்டோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதில் அண்ட் அகைன் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு டிசைனிங் ப்ளஸ் டோருமே போட்டிருக்கோம். இந்த பெட்ரூமில் மட்டும் பார்த்தீங்கன்னா காட்டு முதலுக்கு நம்ம போட்டிருக்கோம். பெட்டு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். பெருசுக்காக 2 ஜன்னலுமே இருக்கு. சின்னதாக உங்களுக்கு ஒரு டிவி யூனிட்டுமே இங்கே இருக்குங்க. ஃபுல்லாகவே காட்டு முதல் கொண்டு போட்டிருக்கோம். பேனல் ஐட்டமே வந்துருங்க. ஃபால் சீலிங்கில் இன்னும் கொஞ்சம் டிசைனிங் ஒர்க்குமே இருக்குது. அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்கப் ஸ்டாண்டு. மிரருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மிரர் வந்துடும். கபோர்டு ஒர்க்குமே நம்ம பண்ணியிருக்கோம். ஷெல்ஃப் கபோர்டும் இருக்குது. அண்ட் லேப்லேயும் ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம். இதுவுமே வெஸ்டர்ன் டைப்ல தான் கிளாஸ் ஃபுல்லாக வைக்கிறோம். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவோம். டைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி வரைக்கும் நம்ம டைல்ஸுமே வச்சுருக்கோம். இந்த வால் டைல்ஸு. அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ஏரியா. இது வந்து பால்கனி. போரூர் நியர்பைலே வரக்கூடிய ஏரியாங்க. போரூர் உங்களுக்கு ரீசாங் ஹோட்டல் பேக் சைடில் வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். டிஎல்எஃப் நியர்பையில் உங்களுக்கு டிஎல்எஃப்மே இருக்குது. டிஎல்எஃப் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டரில் டிஎல்எஃப்மே வருவாங்க. அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் டிசைனிங் ப்ளஸ் டோர் வந்து நம்ம போட்டுருக்கோம். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஃபேனல் ஐட்டமே வந்துருங்க. ஷெல்ஃப் அண்ட் லாக் குரூப்பில் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே வெஸ்டர்ன் டைப்பில் தான் கிளாஸ் ஃபுல்லாகவே வைக்கிறோம். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவோம். அடுத்ததாக மொட்டை மாடியை பற்றி பார்த்தோம்னாங்க. இங்கே மொத்தம் வந்து 4 வீடு கட்டியிருக்கோங்க. அதில் 3 வீடு எசென்ஸுக்காக இருக்குது. இந்த 3 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து சவுத் ஃபேசிங், இன்னும் 2 வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங்க. உங்களுக்கு இந்த வீடோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 80 லட்ச ரூபா வரும். 80 lakhs வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் 80% இருக்கும். பேங்க் லோனுமே நம்ம அரேஞ்ச் பண்ணியும் கொடுக்குறோங்க. அடுத்த செகண்ட் ஃப்ளோர் குவாலிட்டியான படிக்கட்டு. சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கீழே உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரும்போது இந்த மாதிரி இருக்கும். சைடு ஃபுல்லாக லைட்டு. நீங்கள் மேலே ஒன்றும் ஆஃப் பண்ணிக்கலாம், கீழே அப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். 2-way சுவிட்சஸ் தான் இருக்குது. மாடியில் வந்து மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டுமே நம்ம போட்டிருக்கோம். மேலே வந்து உங்களுக்கு கூலிங் டைல்ஸுமே நம்ம ஒரு டீம் கொடுத்துருக்கோங்க. மேலே உங்களுக்கு 500 கெப்பாசிட்டி கொண்ட டேங்க்குமே இருக்கு. வீடுக்கு நியர்பையில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்கு நியர்பையில். இந்த வீடு வந்து முடிஞ்சிருச்சு. மற்ற 3 வீடு வந்து சேல்ஸ்க்காக இருக்குங்க.
இந்த வீடுகளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுறீங்கன்னா வீடுகளை வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள், உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.